Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwarah, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. Hari Om Tat Sat. Panchadashi Padanunavadi Adhyayam Nuravadi Shlokam. Nadvaitam bhasate napi nidra tatrasti yat sukham sabrahmananda ityaha Bhagavan Arjunam Pritim. கடந்த இந்த 100 ஸ்லோகங்களுக்குள்ள பார்த்த முக்கியமான விஷயம், எப்படி நம்முடைய நிஜஸ்வரூபம் பிரம்மானந்தம் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறது மட்டுமே இல்லை, அனுபவத்துக்கு கொண்டு வரத்துக்கு வேண்டிய பல வகையான விசாரணம் சொல்லி, இப்போ கடைசியாக இந்த பிரம்மானந்தம் என்பது தூக்கத்திலோ நமக்கு அதோடைய ஒரு சின்ன அனுபவம் அடையாளம் தெரிஞ்சிட்டு இருந்தா கூட, அந்த தூக்கத்திலோ துவைத்தம் இல்லாமல் இருந்தா கூட, இப்போ நினைவுல இருக்கும்போது தூங்காமே துவைத்தம் பார்த்துட்டே இருந்தா கூட எப்படி நம்முடைய ஸ்வரூபத்தை மறக்காமே அந்த ஸ்வரூப நிஷ்டையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த 100வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, எங்கே துவைத்தமும் தெரியல, நித்திரையும் இல்லை. பொதுவாக நித்திரை வந்தாதான் தூக்கத்தில் தான் நமக்கு துவைத்தம் தெரியாமல் இருக்கு. அப்போ துவைத்தமும் தெரியலன்னு அர்த்தம், துவைத்தம் நம்மளை தொந்தரவு பண்ணல, இல்லை துவைத்தம் అనేది ஸ்மிருதிலோ ஞாபகத்திலோ வராமே, அந்த எண்ணங்கள் வராமே இருக்கிற ஒரு தியான சமாதி நிலை. ஸோ துவைத்தம் ந பாசத்தை. அதே சமயத்தில் நித்திரையும் அங்கே இல்லை. ஆனால் அப்போ என்ன சுகம், ஒரு சாந்தி, அமைதி நமக்கு தெரியறதோ அனுபவப்படுறதோ அது பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி, அது அனுபவப்படுறதுன்னு சொன்னால் அது திரும்பி பாசம், ஆனந்த பாசமாக தான் இருக்கும், ஆபாசம் பிரதிபலிப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிரதிபலிப்பு அனுபவப்படுறதுன்னு சொல்லாமல், அனுபவப்படுறது யாருக்கு, அந்த அந்த நானே ஆனந்த ஸ்வரூபந்தான். அதனால் அந்த அனுபவமும் கிடையாது. அதனால நாட் என்ஜாயிங் ஆர் நோயிங் அண்ட் பீயிங் தான். அது அப்படி நானா அப்படி இருக்கிறது தான் அங்கே. ஏன்னா அனுபவிச்சாச்சுன்னா திரும்பி துவைத்தம் வருமோ, அனுபவிக்கப்பட்டதை அனுபவிச்சவன அப்படியானே கூட அந்த துவைத்தம் கூட டைகாட்டமி கூட இல்லாமல் ஒரு ஸ்திதி ஏற்படுறதை பாருங்கோ. அதுதான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறதுக்காக பகவத்கீதையில் பகவான் 6வது அத்தியாயத்தில் தியான யோகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அத்தியாயத்தில் அர்ஜுனுக்கு இந்த விதமாக விவரித்து சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி, இங்கே வித்யாரண்ய சுவாமி அந்த 6வது அத்தியாயம் பகவத்கீதையிலிருந்து ஒரு 8 ஸ்லோகங்கள் அங்கே அதே ஸ்லோகங்களும் இங்கே விஸ்தரித்து மறுபடியும் சொல்கிறார். இந்த இப்போ வரைக்கும் நம்ம 10 அத்தியாயங்கள் பார்த்தோம், பஞ்சதசி. ஆனால் அங்கெங்கே அப்பப்போ வித்யாரண்ய சுவாமி ஸ்ருதியிலிருந்து ஸ்மிருதியிலிருந்து ஏதாவது இப்படி ஸ்லோகம் எடுத்து தான் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு அதன் பில்டப் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கிறார். ஆனால் இவ்வளவு ஸ்லோகங்கள்
இருக்கிற விட அப்படியே 8 ஸ்லோகங்கள் எடுத்து சொல்கிறாருன்னா இது எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கணும். 6வது அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் ஆர் தியான யோகம்னு சொல்லப்படுற அந்த 6வது அத்தியாயத்தில் அது படிக்கும்போது நம்ம விஸ்தரித்து தான் பார்த்திருக்கோம். இப்போது மறுபடியும் அது நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துறது போல் ஆகிடும். இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவான் தியானம்னா என்ன சொல்கிறாரு, எந்த திருஷ்டியில் சொல்கிறாரு, அது சமாதின்னு பேசினானோ தியானம்னு பேசினா கூட இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சால் சரியா, அப்போது நமக்கு இந்த தியானம் என்பது சமாதி என்பது இதுக்காக ஸ்ட்ரகுள் ஆக மாட்டோம். சரி, அப்படி விவரிக்கிறதுக்கு 101வது ஸ்லோகத்தில் பகவத்கீதா 6வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கிறது. அங்கே शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சாதகனுக்கு. இந்த ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் மனசனை கட்டுப்படுத்துறதனே விஷயத்தில் அவசரப்படக்கூடாது, மனசோட சண்டை போடக்கூடாது. ஆனால் நிதானமாக ரொம்ப முள்ளமாக அவசரப்படாமே நல்ல ஒரு தைரியத்தோட கமிட்மெண்ட்டோட ஸ்ரத்தையோட திருப்தியா அப்படின்னு சொன்னால் தைரியேன எதிரார் சங்கரர். தைரியத்தோட என்ன இங்கே தைரியம்னா, நானும் இந்த வேதாந்தம் சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தினை நான் அடைய முடியுமா, நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேனே, என் மனசு இப்படியெல்லாம் சேஷ்டைகள் பண்ணுறதே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமே, பயப்படாமே, நிருத்சாகப்படாமே திருப்தியா இது நான் பண்ணி தீருவேன். ஃபர்ம்னஸ், திருப்தி என்ன. அதனால் அந்த திருப்தி అనేది ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ராங் என்ன சொல்கிறதே சங்கல்பந்தான் மனசுலோ நம்மனால் உருவாக்கப்படுற ஒரு டெசிஷன் தான் அது. அதனால் இந்த சாஸ்திர விஷயத்தினே குரு போதிக்கிற விஷயம் இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது, இது பரம சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கை, முழு தைரியம். அப்புறம் இத்தனை வாட்டி இத்தனை சாஸ்திர புஸ்தகங்கள் இதெல்லாம் படித்து 6வது அத்தியாயம் வரைக்கும் பகவத்கீதையில் பஞ்சதசில் 11வது அத்தியாயம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் அதைரியமோ இல்லைன்னா சந்தேகமோ அப்படியெல்லாம் இருக்குமா, அது எதுவுமே இல்லாமல் செய்யணும்னு தான் கருத்து. அப்போது திருப்தியோட அதே சமயத்திலும் புத்தியா இந்த மனசனை திருப்தியோட அதே போல் முள்ளமாக புத்தினி இன்டலெக்டனி ஒழுங்காக உபயோகப்படுத்தி அப்படின்னா நமக்குள்ளே நம்ம முதல்ல ஒரு பாசிட்டிவ் சஜஷன் கொடுக்கணும். இந்த திருப்தி అనేది பாசிட்டிவ் சஜஷன் கூட அர்த்தம் சொல்லலாம். எப்பவுமே பாசிட்டிவ் சஜஷன் தான். எந்த விதமான சூழ்நிலை சுற்றி சரீரத்துடைய பரிஸ்திதி நிலை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறி அப்படி இப்படி இருந்தால் கூட யூஸ் யுவர் ஓன் டிஸ்கிரிமினேஷன். புத்தியான்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கணும். சாதகனுக்கு எப்பவுமே கூட க்ரியேட்டிவ் திங்கிங். இப்போது யக்ஷ பிரஷ்னை பேசும்போது எப்படி ஒரு மனுஷன் அந்த மகத்தனை அடையுவான் அப்படின்னு சொன்னால் அங்கே புத்தியா அப்படின்னு சொல்கிற. புத்தியான்னு சொன்னால் ஆலோசனத்தினால
சிந்திக்கிறதுனால, கிரியேட்டிவ் திங்கிங்னால. அப்போது அந்த மாதிரி ஸ்டடியாக நிதானமாக நம்ம மனசனை ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா உபரமேத்தன்னா அதில் வெளிய பாஹ்ய சப்தாதி விஷயங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதுக்கு மேலேயே ரொம்ப ஓட விடாமல், குறிப்பாக உட்காரும்போது திடீர்னு அப்படி மனசனை கட்டுப்படுத்துகிற ஏகாகிரப்படுத்துகிற இதுக்கு பதிலாக சகஜமாகவே சாதாரணமாகவே நம்முடைய டெய்லி ரொட்டீன் வாழ்க்கை முறையே எப்படி இருக்கணும்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஓரியன்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காகவே இருக்கக்கூடாது, ரொம்ப லௌகிகமாகவே இருக்கக்கூடாது. லௌகிக்க பாஹ்ய விஷயங்கள மேலே மனசில் முக்கியத்துவம் குறைக்கணும். இந்த உபரமேத்தனை அப்படி தான் அதனை வித்ட்ரா பண்ணணும். அப்படி அதனால் ஒரே வாட்டி திடீர்னு வித்ட்ரா ஆகிறது. அதனால் இது கண்ணு திறந்திருந்து நினைவில் இருக்கும்போது கூட செய்ய வேண்டிய விஷயம். அப்படி சரி, மனசனி பாஹ்ய விஷயங்கள மேலே நந்தியும் சப்தாதி விஷயங்களை மேலே நந்தியும் வித்ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதில் ஈடுபாடு இல்லை, மனசு போகலை. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாமல் அந்த மனசனை என்கேஜ் பண்ணலன்னா அந்த மனசு தூங்கி போயிடும். தூங்கி போனால் பிரயோஜனம் இல்லை. தூக்கம் எப்பவுமே போயிட்டே இருக்கிறோம் தினந்தோறும். இப்போது அப்படிப்பட்ட தூக்கம் வராமல், துவைத்தமும் முக்கியத்துவம் இல்லாமல் மனசு அப்படியே சாந்தமாயிடும். எண்ணங்கள் அப்படியே குறைஞ்சு வரணும். இதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸு ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதுக்கப்புறம்தான் இந்த தாரண தியான சமாதிகள். அப்படி தானே? அப்போ அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ உடம்பு ஒரு வாட்டி அப்படி உட்கார்ந்து ஒரு ஆசன ஸ்திதியில் வந்ததுக்கப்புறம் இனிமே அந்த உடம்பு பற்றி திங்க் பண்ணாமல், அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு, அப்படி பண்ணி ஆத்மசம்ஸ்தம் என்னுடைய ஸ்வரூபம் என்ன, சாஸ்திரம் என்ன ஸ்வரூபம் பற்றி பிரம்மம் அனந்தம், நிர்விகாரம், நிர்விகல்பம், நிரஞ்சனம் இப்படியெல்லாம் சொல்கிறதே. அப்படின்னு சொல்லி இங்கே நானனை தோணுற இந்த துடிப்பு இது என்ன, இது எங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு சொல்லி ஆத்ம மேலேயே, என்ன மேலேயே, என்னாலேயே, எனக்குள்ளேயே, என்னாலேயே, நானே அப்படி கிருத்வா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே சிந்திக்காதே, எந்த எண்ணங்களுக்கும் திரும்பி அங்கே இடம் கொடுக்காதே, வந்த இடங்களை அப்படியே டெலிட்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்னில் போடு, வேஸ்ட் பின்னில் போடு. அது பாட்டுக்கு அது கொஞ்சம் நேரம் அப்படி எண்ணங்கள் வந்துடும். எப்போ நான் அதை கண்டிக்கலையோ கவனிக்கலையோ அந்த எண்ணங்கள் தான்களை அப்படியே குறைஞ்சு போயிடும். இதுக்குள்ளே இது நடக்கிறதுக்கு என்ன முன்னாடி ஆசனஸ்திதி, பிராணஸ்திதி, மனோஸ்திதி, புத்திஸ்திதி அன்னி இப்போது சரியான ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்தாச்சு. அப்படின்னா உடம்பு பற்றி நான் கிஞ்சிது அப்படின்னு சொன்னால் சரீரம் பற்றியும் கவலைப்படாத, அப்புறம் பிராணம் இருக்கா இல்லையான்னு ரொம்ப சூக்ஷ்மமாக சட்டில் ப்ரீதிங் போயிட்டு இருக்கும், அதை பற்றியும் கவலைப்படாத. உனக்குள்ளேயே நீ பேசிக்காது, செல்ஃப் ஷார்ட்டரிங். ஆனால் அந்த நிஷப்தத்தை கவனிக்கணும். அது நிஷப்தம் இல்லை,
அது அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் தான், அதே தான் ஆனந்த ஸ்வரூபம். அது கலங்காமே கலந்துக்காமே அப்படியே இருக்கிறது. இப்படி சாதனை பண்ணணும்னு சொல்லி வேறே எந்த விதமான ஒரு சிந்தனை நச்சிந்தையேத்தன யோசிக்காது, கவலைப்படாது, எதுவுமே எதிர்பார்க்காது, அப்படி இருந்தபடிக்கே இரு. அப்படி இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அடுத்ததாக, ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவ்வளோ சுலபமாக தெரியலையே, கஷ்டமாக இருக்கும் இந்த மனசுன்னு இப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஏன்னா மனசு పొదువా చంచలం, அதுக்கு ஸ்திரத்துவம் అనేది நிற்கிறது అనేది அது அது ஆக்டிவாக இருக்கிற, ஐ மீன் அது முடிச்சிருந்துச்சுன்னா அது ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டே இருக்கணும். தூங்கிட்டா அடங்கி போயிடும். அதனால் அப்படிப்பட்ட மனசன்னாவே சிந்தனைகள் வரும். சரி, முதல்ல வரும் சிந்தனைகள் வரட்டும். ஆனால் அந்த சிந்தனை நம்ம தான் கன்வெர்ட் பண்ணி ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா, இது சிந்தனை தானே. அகம் பிரம்மாஸ்மி நித்யோஸ்மி நித்யோஸ்மி, இது எண்ணம்தான். இப்படி பிரம்மம் ஸ்வரூபத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த எண்ணங்களை நம்மே உருவாக்குவோம். அப்படி உருவாக்கும்போது அனாத்ம பாஹ்ய சிந்தனைகள் குறைஞ்சி அப்போதான் அந்த நிஷப்த ஸ்திதி இன்னும் ரொம்ப எவிடென்ட்டாக அப்படியே நீ உணர்வே. ஆனால் அப்போது டீச்சர் சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில், அப்படி செஞ்சலமாகவும் ஃபிக்கிலாகவும் இருக்கிற அந்த மைண்டுனே அது திரும்பி படிய வாசனை, படிய தாட்ஸ் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில், யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். எப்போ ఈ చంచలமான సహజమా చంచలంద మనస్సన్నావే సంకల్ప వికల్పాత్మకం మనః தத்துவபோதில் பார்த்து, அது அஸ்திரம், அது கான்ஸ்டன்ட்லி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனசு எப்பெல்லாம் அது வெளியே வேறு என்ன பின்னாடி நிஷ்சரித்தன்னா கோஸ் அவுட்டுன்னு அர்த்தம். வெளியில் போகிறதோ கோஸ் அவுட்டுன்னா இங்கே மனசு அது என்ன ஒரு பொருள் அப்படி வந்து வெளியில் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. கண்ணு மூடினுந்தாலும் சரி, ஏதோ ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் பின்னாடியே போய் அதை அப்படியே பில்டப் பண்ணிட்டு இங்கே நான் தியானம் பண்ணுறேன் உட்கார்ந்துருக்கேன்னு மறந்துட்டு, டைமும் மறந்துட்டு, ஸ்பேஸும் மறந்துட்டு, அது பாட்டுக்கு அது ஒரு லூப்னு கிரியேட் பண்ணிவிட்டு தாட்ஸ் புத்தீசல் போல் வந்துகிட்டே இருக்கும். இது மனசுடைய சகஜமான அந்த நிலை. ஆனால் அப்படி போகும்போது நிஷ்சரத்தை அது இப்போது வெளியில் போயிடுச்சுன்னா வேறு எண்ணம் என்னமோ வந்துச்சு అని சொன்னால் உடனே AK-47 ரைஃபிள் மாதிரி உடனே தத அப்பப்பவே ஷூட் பண்ணணுமா. தத நியமிய ஷூட் இட். அப்படின்னா என்ன AK-47 ரைஃபிள்? அகம் பிரம்மாஸ்மி, அதான் புல்லெட். அகம் பிரம்மாஸ்மி. அதேபோல் ஏதேனும் அந்த பிரம்மக்கு சம்பந்தப்பட்ட அகம் நித்யோஸ்மி, சுத்தோஸ்மி, நிரஞ்சனோஸ்மி, இந்த விதமாக நியமிய கண்ட்ரோல் பண்ணணுன்றார். அதனால் மைண்டு கண்ட்ரோலுன்னா
జస్ట్ మైండ్ అన్నెసెసరీ థాట్స్. ఇప్పుడు అహం బ్రహ్మాస్మి అని எத்தனை வாட்டி சிந்திச்சாலும் இந்த தாட் டென்ஷன் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பி அதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தாட்ஸ் అనేది ஆகிறதுக்கே சான்ஸ் இல்லை. அதனால தான் கடவுள் பேர் அப்படி தான் சொல்கிறோம். ஸ்ரீராம ஸ்ரீராம. முதல்ல அந்த ஸ்ரீராமனை சொல்ல உடனே கோதண்டராமன், நீலமேகஷாமன் இப்படி எல்லாம் ஏதோ ஆகாரம் வரலாம் முன்னாடி. பட் எப்போ இந்த நாமம் திரும்பி திரும்பி மனசில் ஸ்ரீராம ஸ்ரீராம இப்போ இந்த மாதிரி அடிக்கடிக்கு அந்த நாமமனை யாரும் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுக்கு ஃபர்தர் நோ மல்டிப்ளிகேஷன் ஆர் பில்டிங் அப் ஆஃப் தாட்ஸ். அதுதான் இங்கே ஞான மார்க்கம் ப்ராக்டிஸ்னால இங்கே நம்ம வந்து பிரம்மம்னு சொல்கிறோம். பிரம்மக்கு சம்பந்தப்பட்ட சில ஸ்வரூப லட்சணங்கள் அப்படி பண்ணி இந்த மனசினை அப்படி அந்த விதமாக திரும்பி ஆத்மனி ஏவ அகண்ட சச்சிதானந்த, இது வார்த்தைகள் இப்படி பெருதமாக சொல்லணும்னு இல்லை. மனசில் அந்த அந்த மனசு இந்த எண்ணத்தோடு நெருங்கணும். ஆத்மனீவ வசம் நயேத், திரும்பி திரும்பி சென்டர் பாயிண்ட்டுக்கு, கோர் டு மை சோர்ஸ், மை பீயிங்கு கிட்ட கொண்டு வரணும். அதனால் பீயிங்கில் பிகமிங் கிடையாது. బీయింగ్ అన్న రెండు అర్థాలు. ఓకే, హ్యూమన్ బీయింగ్ అంటాం కదా, சொல்லுவேன் ஹியூமன் பீயிங்கு. அங்கே இருப்புதலுக்கு பேர் பீயிங்கு. அந்த இருக்கிற அந்த என்டிட்டிக்கு பேர் பீயிங்கு. ரெண்டு ஒரே ஸ்பெல்லிங். பீயிங், அவ்வளோதான். நோ பிகமிங். அப்போது அந்த விதம் ஆத்மனேவ வசம் நயேத், மறுபடியும் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அப்போது இங்கே பகவத்கீதையில் அப்புறம் அர்ஜுனன் கேட்க போகிறார். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அங்கே பதில் வேறு விதமாக வரும். சரி, அடுத்ததாக 103வது ஸ்லோகத்தில் அதுக்கப்புறம் என்ன சைலன்ஸ் என்றமே, அது வந்து பிரசாந்தம். இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துக்கும் போது என்ன ஆயிடுச்சு, பாஹ்ய எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சது, மனசு நிம்மதாயிடுச்சு, சரீரம்ல மூமெண்ட்ஸ் இல்லை, பிராணம் ரொம்ப நிశ్చலமாக இருக்குன்னா பிரசாந்தமனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்தரஜசம் பிரம்மபூதமகல்மஷம். ఈ ప్రశాంతமான మనసు இப்போ எப்படி ప్రశాంతமாயிடுతుంది, రజోగుణత్తులో నుండి అది ఫ్రీ ఆయిடுச்சு, హైపర్ యాక్టివిటీ. శాంత రజసం இப்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ரஜோகுணங்கள் இல்லை. ரஜோகுணங்கள் అనేది வந்து படிய வாசனைகள் உள்ள ஆக்டிவாக இருந்து வெளியில் அப்படியே பரிஷ்டாய் வருது, அது இல்லை. அப்போது ரஜஸ் சாந்தமாயிடுது. அதுக்கப்புறம் அதனால பிரசாந்த மனசம். அதுக்கப்புறம் சத்வகுணத்துக்குள்ளே வந்துட்டான். இங்கே பாஹ்யமாக இப்போ நினைவுல வர தாட்ஸு, வாசன ரூபத்தில் வர தாட்ஸு டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை இப்போது விஷயங்கள் மூலமாக இருக்கிற அப்படின்னா வாசனானாலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, விஷயங்கள்னாலையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட பிரசாந்த மனசம்
மைண்ட் இஸ் ஸோ குவைட், இப்போ நிశ్చலமாக இருக்கு. அது அந்த ஸ்திதி தான், அது பிரம்மபூதம். அதுதான் பிரம்மன் கூட ஒன்றா இருக்கிறது. ஏன்னா பிரம்மன் கூடன்னா அப்போது பிரம்மன் வேறேன்னு இல்லை, நான் பிரம்மன், நான் நானாகவே இருக்கிறேன். அங்கே மனசுக்கு சம்பந்தம் இல்லை, புத்திக்கு சம்பந்தம் இல்லை, சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லை, பிராணத்துக்கு எந்த பஞ்சகோஷத்துக்கு சம்பந்தம் இல்லாமே சுத்த உணர்வு, சித் கனம், அந்த பிரம்மபூதம் பிரம்மனாகவே இருக்கு. நான் பிரம்மனே நான். I recognize it, that's all. I recognize myself as Brahman. எப்படிப்பட்ட இந்த பிரம்மன்? இங்கே அகல்மஷம். அகல்மஷம்னா சாதாரண அர்த்தம் சின்லெஸ் అని. இங்கே அது கூட இல்லை, தாண்டி சிந்திக்கணும். இந்த பஞ்சகோஷங்களிலோ ஏதாவது அது நிஜமனே, அதுக்குள்ளே மட்டும்தான் நான் இருக்கேனே, அது என்ன தொந்தரவு பண்ணுறதனே, அதுக்கு என்னென்னமோ ஆயிடுத்துன்னு அந்த விகாரங்கள் எனக்காகிறதனே, அப்படி ஆபாதனம் அத்தியாரோபம் நம்ம மேலே போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் அகல்மஷம். சாதாரண அர்த்தத்தில் மனசில் ராகத்வேஷங்கள் கிடையாது, இப்போது காமக்ரோதங்கள் கிடையாது, அது ஜென்ரலாக சொல்கிறது. இந்த இடத்தில் என்னோட பீயிங், I stayed in my being. This I and staying also அந்த கிரியை கிடையாது. அப்போது இங்கே அகல்மஷம்னா எந்த அனாத்ம விஷயத்தையும், அது வெஷ்டிக்கு சம்பந்தப்பட்டதாகட்டும் சமஷ்டிக்கு சம்பந்தப்பட்டதாகட்டும், அது கூட தொடர்பு இல்லாமல், அது சத்தியமனோ அது என்ன தாக்குதல்னு சொல்லோ அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்திதிக்கு பேர் அகல்மஷம். அப்படின்னா பிரம்மத்தில் அது நிரஞ்சனம், அஞ்சனம்னா கல்மஷம், அது விசுத்தம், விசேஷேண சுத்தம். அதனால் அங்கே அசுத்தி అనేది மனசில் தான், மனசுக்கு சம்மந்தப்பட்டது. மனசுலேயே எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி நீக்கிட்டோம். அப்போது தர்மமாவதி அதர்மமாவதி புண்ணியமாவதி பாபமாவதி எந்த ஒரு அந்த டைகாட்டமி துவைத்தம், செகண்ட் டு டாக் அபவுட் எனிதிங், ரெண்டாவது ஏதாவது சொல்லணும்னா எதுவுமே இல்லை. வெஷ்டி பற்றியும் இல்லை, சமஷ்டி பற்றியும் இல்லை, நிஷ்கலம், அகல்மஷம். அப்படிப்பட்ட இந்த பிரம்ம ஸ்வரூபஸ்திதிலோ யோகினம், இந்த யோகி என்ன அடைஞ்சிட்டான்? உண்மையா யோகி மட்டும்தான் இந்த உத்தமம் சுகம் உபைதி. திஸ் இஸ் த சுப்ரீம் bliss of my own nature. அதுக்கப்புறம் there is no struggle, striving for anything. There is no extrovertedness. There is no unwanted, uncalled involvements in the world. அதனால தான் அந்யாவாச்சோ விமுஞ்சத. அதுக்கப்புறம் மதம் பற்றியோ வேறு வேறு அனுபவங்களை பற்றியோ வாழ்க்கையில் நடந்த ரிலீஜியஸ் அண்ட் சோ கால்டு ஸ்பிரிச்சுவல் இது எது பற்றியும் பேசிகிட்டே இருக்க மாட்டான்.
வேறு எந்த அனுபவம், பிரம்ம அனுபவம் தவிர வேறு எந்த அனுபவமும் சத்தியம் இல்லையே. நான் அங்கே போனப்போ அங்கே வந்து பௌத் மஜா ஆயா. அப்படி என்ன என்ன எது பார்த்தேன்? ஏதோ ஒரு தீர்த்த யாத்திரை பண்ணால், யார் ஏதோ எங்கே போனால் திருஷ்யமெல்லாம் நஷ்யம். திருஷ்யத்தை பார்த்து மஜா ஆயா, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு. என்ன நல்லா இருக்கு? இந்த பிரம்மானந்தத்துக்கு மேலே அது நல்லா இருக்குமா? அது நிஜமா? இப்படி ఆధ్యాత్మిక వేరే వేరే ரொட்டீனில் ஏற்படுற சில அக்கேஷன்ஸ் அனுபவங்களை பற்றி கூட விஸ்தரித்து பேசி சொல்லிட்டே இருக்கிறதோ இதெல்லாமே அந்யாவாச்சோ விமுஞ்சத லோகவார்த்தாயாம்லனந்து விமுச்சத. அதுக்கப்புறம் எந்த இது நாரத பக்தி சூத்திரத்திலையும் முண்டகோபனிஷத்துலேயும் நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த பிரம்ம ஞானி மௌனமாயிடுறான். ரொம்ப அவசரம், மினிமம் பேசினா ஓன்லி இந்த ட்ரூத், சத்தியம் பிரம்மன் பற்றி தான் பேசும். சத்தியம் பிரம்மனை பற்றி பேசணும்னா உபனிஷத்து சொன்ன இந்த விஷயங்களை தான் பேசும். இது போய் சுற்றி திரும்பி கதை உருவாக்கக்கூடாது. கதை உருவாக்கிட்டால் அது அந்யாவாச்சமாயிடும். அதனால இந்த விதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இது என்ன சொல்கிறோம்னா, பிருஹதாரண்யகத்தில் இந்த பிரம்மபூதம், இந்த யோகியுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங், இது வந்து அங்கே உத் அనే வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பிருஹதாரண்யகத்தில். அதை இப்போ கூட ரெஃபர் பண்ணுவேன். அந்த 15வது அத்தியாயம் கீதை பார்க்கும்போது உத்தம புருஷஸ்துவன்யः. அந்த சமயத்தில் நான் ஜஸ்ட் டிவோஷனல் சைடு கூட ஆண்டாள் பாடியிருக்கேன். அந்த உத்தமனை ஆராதிப்போம், பூஜிப்போம், கூப்பிடுவோம், வாங்க உத்தமன். அந்த உத்தனது எபோன்னு அர்த்தம். அது ஒரு ரூபம், ஒரு அவதாரம், ஒரு மனுஷனும், ஒரு கதை, ஒரு காலத்துக்கு சம்பந்தப்பட்டதில்லை. தேச கால வஸ்து அதீதமானது. தேச கால விஷயாதி வர்த்தியது பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனே. இதுக்கப்புறம் வேறு சமயத்தில் எல்லாம் கூட நான்ஸ்டாப் அன்கால்டு அன்வான்ட் காசிப்பு அது இது ஏதாவது பேசிட்டு இருந்தால் அது நிஜமான யோகி வந்து எப்போ இந்த விஷயத்தின் உள்ள இப்படி இந்த விதமாக அந்த ஸ்திதியில் இருக்கானோ பேச முடியாது, பேச மாட்டான். இவ்வளவுதான். சாஸ்திரம் விஷயம் சத் சங்கம் மட்டும்தான். ரொம்ப ரேர்லி டிரான்சாக்ஷனில் சிலது இப்போது எங்கோ போனால் அங்கே பேச வேண்டியிருக்கு தவிர, பட் நாட் வாண்டட்லி ஏதோ சொல்லணும், இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், விவரிக்கணும். சாஸ்திரம் விவரிக்கும் போது, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதுக்கு தகுந்த அதிகாரிகள் இருக்கும்போது அவங்கள கூட அது சொல்லி பேசுறது. சரி, அதுக்கப்புறம் இந்த விஷயமே அடுத்த ஸ்லோகத்திலையும் இது முன்னாடியே பார்த்தோம். இந்த சுப்ரீம் உத்தமன் பிரம்மானந்தந்த விஷயானந்தமாகவும் வாசனானந்தமாகவும் வியக்தமாகிறது என்று சொல்லி, அடுத்தது யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவயா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதே. இஸ் வெரி யோகி. இவன் வந்து இங்கே யோகின்னு கூப்பிடுறதுனால ஏதோ வேறே நினச்சிக்காதுங்க. பகவான் கிருஷ்ணர் கீதையிலோ இந்த யோகி அనే பதம் வந்து இந்த ஞானி பற்றி தான் ரிஃபர் பண்ணுறார்.
அதனால் இஸ் கண்டென்ட். துஷ்யதி, துஷ்டி, சந்தோஷம், கண்டென்ட்மெண்ட், துஷ்டி, துஷ்யதி. அதுக்கப்புறம் many projects and the sankalpams and doing this, doing that, and இங்கே போகணும், அங்கே போகணும், அது போகணும், இது போகணும். keep on keeping busy is different. Keep on increasing the engagements is different. Is atmanyevatmana tushtaha sthitaprajnastadochyate. Then what is the need and the necessity of the engagements and the so many other commitments? Therefore, tushyate, contentment. எப்படி வந்துச்சு? எத்திர உபரமதே சித்தம் இந்த விதமா பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைதம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்னேயன்னு மாண்டூக்கியத்தில் சொன்னது போல் பிரபஞ்ச உபசமனம் நமக்கு ஏற்படுறதா நம்ம ஹிருதயத்தில் இன்னும் ஏதாவது விதமாக ஏதோ ஒரு ஆங்கிளில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? எக்ஸப்ட் டு அவர் செல்ஃப், என்னுடைய ஸ்வரூப ரெக்கக்னிஷனை தவிர எதுக்காவது இம்பார்ட்டன்ஸ் ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் இருந்ததுன்னா நாம் இன்னும் டோட்டல்லி we are not recognized the truth. அதனால்தான் the natural withdrawal, maunam happens. Maunam is spontaneous for a gnani. அவருக்கு ஏதாவது பேசி வாய் திறந்து இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணணும்னு விவகாரம்లో he won't do, very rare. But many Mahatmas are doing means they were abiding in their own self, but அதில் too much involvement இருக்காது. At any moment they are able to withdraw. எத்திர உபரமதே சித்தம், இந்த மனசு இந்த விதமாக இந்த யோக சேவையா நிருத்தம் எப்படி ஏற்பட்டுச்சுது? இது தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக செய்கிற இந்த அவேர்னஸ் அபியாசத்தினால யோக சேவையா. யோகான்னு சேவிக்கிறது என்ன அர்த்தம்? எ கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். அதான் அப்போது யோகான்னா இது மறக்காமல் இருந்து இது நிரந்தரம் எப்பவுமே அந்த அலர்ட்னஸ் அண்ட் அவேர்னஸ் லிவிங் பீயிங் அப்படி இருக்கும்போது யோக சேவையா. இந்த நிருத்தம் செய்யப்பட்ட சித்தம் எப்போ சமம் சாந்தமாயிடுதோ, பிரசாந்த ஸ்திதி வருதோ, எங்கே ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனி. பாருங்க, 3 யோகி பஷ்யன்னா நாட் எ வெர்ப் சீயிங், நோ சீயிங், நோயிங் ஓன்லி இங்கே. ஆனால் சாஸ்திரம் வித்தியதே நோயிங்கு கூட நிறைய வார்த்தை உபயோகப்படுத்துறது. ஆனால் அப்பப்போ பஷ்யதி வார்த்தை உபயோகப்படுத்துறது. எப்படி பிருஹதாரண்யகத்தில் யாக்ஞவல்கர் அரே ஆத்மா திரஷ்டவ்ய அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அவரே விளக்கம் கொடுக்குறார். திரஷ்டவ்யன்னா எங்கே பார்க்க சொல்கிறீங்க சுவாமி? எந்த ஊரில், எப்போ, எந்த டைமில்? அதேதோ மலை மேலே அன்றைக்கி ஒரு நாள் அப்படி சாயங்காலம் இந்த சமயத்தில் பெரிய தீபம் ஏற்றுவாங்க, அப்படி ஏதாவது பார்க்கணுமா? அது இல்லை, பார்க்கணும்னேது அப்படி சொல்லலை. ஆத்மா அரே ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு அது அடுத்த விஷயங்கள் அது பேசினார். இதுதான் நமக்கு முக்கியம். அப்போது எங்கே அப்போ என்ன ஆகிடுது? அப்படி பண்ணும்போதோ எத்திர, மறுபடியும் எத்திர, அங்கே அப்புறம் ஆத்மானம் ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனி. இந்த 3த்தில் ஒன்று புத்தினால் ஒரு ஆத்மா,
ஆத்மானம் மனசுனே, இன்னொரு ஆத்மனி பிரம்மத்தில், இது செல்ஃப். அப்போது அவனுடைய புத்தி மனசனே நிகிரகம் பண்ணிச்சு. அது மனசு அப்போ புத்தினால் கைடு செய்யப்பட்டு ரெண்டும் சேர்ந்து ஆத்மனி. அதனால தான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக. அதனால் எனக்கு சுகம் ஆனந்தம் வேறு எதிலோ கிடையாது, எதனாலையும் வரலை, வர வேண்டியதில்லை. அகமேவ ஆனந்தஸ்வரூபா. அதனால் பஷ்யன் ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம். அவனுடைய புத்தி உபயோகப்படுத்திட்டே, அதுதானே ஆரம்பம். புத்தியா திருதி குரு, தன்னை மனசுன்னு இப்போ நல்ல விதமாக சமனம் பண்ணி ஆத்மலையே பார்க்க. அப்போ அங்கே கண்டென்ட்மெண்ட் இருக்கு. துஷ்யதி துஷ்யதி. அப்போ அங்கே அபயஸ்திதி கூட ஏற்படும். இப்படி சொல்லி இந்த யோகியுடைய இந்த ஆனந்தமான இந்த நிலை சந்துஷ்ட ஸ்திதி. சந்துஷ்ட சததம் யோகி வேற இடத்துல கீதையில். அப்புறம் என்ன அவர் இந்த பிரம்மானந்தத்தில் இருந்து என்ன என்ஜாய் பண்ணுறாரு? he enjoys like any object? இல்லை. அதனால் மெடிடேஷனை விட ஒரு ஆனந்தம் கொடுக்குற ஒரு என்கேஜ்மெண்ட் இல்லை. அதனால தான் மெடிடேஷன் பண்ணாலும் தனியாக உட்கார்ந்து பண்ணலன்னாலும் வரப்போகிற ஒரு விஷயம் இல்லை. இது அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணணும். வரவு போக்கு இல்லாத பொது வழி. என்ஜாய்ஸ் த ஃபர்தர். அது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு 105வது ஸ்லோகத்தில். சுகமாத்யந்திகம் யத்தது புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. ஆத்யந்திகம் சுகம். எப்போ இந்த புத்தி புத்திக்கு எட்டாத புத்திகிராஹ்யம் அதீந்திரியம். தத் புத்தி அதீந்திரியம் கிராஹ்யம் எத்தது. புத்தி மனசுக்கு ஆக்சுவலாக எட்டாத மாதிரி தனியாகவே இருக்கிற அந்த சுகம். எந்த சுகம்? பிரம்ம சுகம், அந்தமில்லாத. அதனால அந்திகம் ந அத்தியந்தம், ஆத்தியந்திகம், అంతం இல்லை அதுக்கு. அப்படின்னா ஆத்தியந்திகம் అనేది நம்முடைய స్వరూపం బ్రహ్మనికి மட்டும்தான் இந்த பதம். అనంతం అనేది బ్రహ్మనికి மட்டும்தான் ஆத்தியந்திகம். எப்போ இந்த சுப்ரீம் இந்த புத்தி கிராஹ்யம். இந்த புத்தி கிராஹ்யம்னா இங்கே நம்ம சுத்தமான இன்டலெக்ட், சுத்த அந்தக்கரணத்தினால தெரிஞ்சுக்கப்பட்டதோ என்ன. எதுக்கு அது சொல்கிறோம்? அது புத்தி சுத்தமாக இல்லைன்னு, மனசு சுத்தம் இல்லைன்னு அந்தக்கரணம் கிரகிக்க முடியாது. ஏன்னா இது இந்திரியங்களுக்கு அதீதமாக இருக்கு. அதனால் இந்திரியங்களுக்கு இங்கே சம்பந்தம் இல்லை. பட் இந்த ஏகாதச இந்திரியங்களிலும் மனசு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது நமக்கு. அங்கே வரைக்கும் போய் மனசு கூட உளுந்து போயிடும். அதீந்திரியமானது அந்த இந்த எது சொல்கிறார் இப்போது? ஆக்சுவலாக சுகம் பற்றி பேசுகிறோம், சந்துஷ்டி பற்றி பேசுகிறதுனால பிரம்மஸ்வரூபமே சுகஸ்வரூபம்னால, பிரம்மஸ்வரூபமே ஆனந்தஸ்வரூபம்னால இங்கே யத் சுகம், அந்த பிரம்ம சுகத்தனே ஸ்வரூப சுகத்தனே. இங்கே சுகமன்னா ஆனந்தமனே எடுத்துக்கணும். எப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணானோ, ஆனால் கிரகிச்சானோ, தெரிஞ்சுக்கிட்டானோ, அதுக்கப்புறம்
அந்த ஸ்திதில இந்த யோகி இனிமே ஒருக்காகவும் செலிக்க மாட்டான். கரெக்டாக நம்முடைய அந்த கோர், இஃப் ஐ டச் மை கோர், த நியூக்ளியஸ், திரும்பி அந்த சென்டருக்கு வந்தாச்சுன்னா அந்த சென்டரில் இனிமேல் திரும்பி டீவியேட் ஆக மாட்டோம், உளுந்து போக மாட்டோம். அதுதான் சொல்கிறாரு, ந சலதி தத்வதா. இந்த ட்ரூத்துலேருந்து செலிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் இப்படி சொன்னால் அப்படி பேசினா கொஞ்சம் நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு யாருனும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, யாருனும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இவனை திரும்பி வேறே விதமான விஷயங்கள் அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு பேசிட்டு திரும்பி லௌகிக்கத்திலேயே போகமாட்டான். அதனால ந சலதி, மூவ்ஸ் அவே ஃப்ரம் திஸ் சர்டன். இது கரெக்டாக அந்த சென்டருக்கு வந்து சேர்ந்தா, இல்லைன்னா அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனும் டீவியேஷனும் அப்படி எல்லாம் இருக்கும். படியே எந்த ஹேபிட்ஸ் இருக்கோ, நிறைய பேசுறது, நிறைய காமெண்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் மேலே மனசு போகிறது, இதெல்லாம் அது அப்படியே இருக்கும், மாறாது. அதனால் உண்மையாக நாலேஜ் எஸ்மிலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நமக்குள்ளனது, நம்ம இந்த கீதையில் படிக்கும்போதாவது என்ன புத்தகம் படிச்சு அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்வபாவம் அப்படி இருக்கேனேது ஒன்று இருக்குது, அது வேறு. பட் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன், சேஞ்சு இருக்கணும் இல்லையோ, மாற்றம் தெரியணுமே. 106 இவனுக்கு என்ன இப்போது ஆயிடுச்சு, அடுத்த மெஷர்மெண்ட்டு. யம் லப்த்வா சாபரம் லாபம். பார்த்தீங்களா இப்போது? சரி, ஸ்லோகம் படித்து முடிச்சுட்டேன். யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யந்தே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. இந்த இப்போ வரைக்கும் 5 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இது 6வது ஸ்லோகம். இனிமே இங்கே எங்காவது பகவான் வந்து இந்த தியானம், சமாதி, இப்படி ஏதாவது பிரம்மானந்தம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆசனத்தில் தான் உட்காரு, இப்படி தான் உட்காரு, இந்த பிராணாயம் தான் பண்ண, இப்படி இல்லைன்னா இந்த தெய்வத்தினை மட்டும் நீ பூஜை பண்ணும், அப்புறம் உன்னை மனசுக்குள்ளே முன்னாடி சூரியனை கொண்டு வா, சந்திரனை கொண்டு வா, தீபத்தினை கொண்டு வா, உன்னை ராமனை கொண்டு வா, இப்படி ஏதாவது பேசிட்டாரா? இங்கே எதுவுமே பேசுறதுக்கு இடமில்லை, தேவையில்லை. ஏன்னா விஷயம் ஒன்றே ஒன்று தான், நானே தான். அதான் அது நானாகவே இருந்தால் கூட இவ்வளோ நானா கஷ்டம். ஏன்னா அதுதான் அது சூக்ஷ்மம். அது அதனால தான் செகண்ட் இன்னொரு ஐடியாவுக்கு இன்னொன்று ஏதாவது சைடுக்கு போனால் இங்கே வந்து நம்ம நிற்கலேன்னு அர்த்தம். கவனிக்கணும். அதனால தான் குஹ்யதமம், சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். அது ஏதோ சம்ஸ்கிருதம் பதால் கஷ்டங்கன்னு அதனால் புரியாது. சிலவாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு குருகளே கஷ்டப்படுவாங்க, எப்படி இது சம்ஸ்கிருதம் இப்படி எப்படி அது இல்லை. அதனால குஹ்யதமம், அதனால ரொம்ப அது சூக்ஷ்மமான அர்த்தம் இல்லை. ஏன்னா இங்கே எந்த ஒரு சப்போர்ட்டு உனக்கு எடுத்துக்கூடாது. சாஸ்திரம் ஈஸ்வர சப்போர்ட்டு, சாஸ்திரம் சப்போர்ட்டு, குரு சப்போர்ட்டு என்னன்னு பிகினிங்கில் சொல்கிறோம். பிகினிங் என்ன அதுக்கப்புறம் விட்டுடானே அவங்கள நெக்லெக்ட் பண்ணனே அர்த்தம் இல்லை. பட் நீயேதா எலோன், ஆல் எலோன், பை எலோன். ஆத்மனா ஆத்மானம்
எதுக்கு சொன்னாங்க? அதனால் ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணாதா? அதனால தான் ஒரு இந்த ஞான அந்த கம்ப்ளீட்னஸ் ஏற்பனவன்னா பூர்ணத்துவம் எதுவுமே பிடிச்சக்கூடாது, எதுவுமே பிடிச்சக்கூடாது. அதனால் எங்கேயுமே அது எதுவுமே சொல்ல பார்த்தீங்க, எல்லாமே அந்த நம்ம மனஸ்திதி, அந்த மனசனை எப்படி ஹவு டு டேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கு சத்தியம், ட்ரூத் நீ தான் இருக்கு. எம் லப்த்வா சாபரம் லாபம், எது கிடைச்சதுக்கப்புறம் வேறு இன்னொன்று அபரம் இன்னும் சிறந்தது ஏதாவது பெரிய லாபம் అనేది அதிகமாக ஏதாவது இருக்கா అనేది இவனை நினைக்கவே மாட்டான். He never gets fascinated by anything in this world. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நான் அதிகம் மன்யதே ததா எது கரெக்டாக உணர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று இன் எனிவே அது பெரிய லாபம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு இன்னொரு தாட்டே வராது. அதுதான் ஃபர்ம் அவைடன்ஸ் இன் த ட்ரூத். என்னது எதிலோ இவனை நிந்தினதுக்கப்புறம் எஸ்மின் ஸ்திதா அவனுக்கு குருணாபி துக்கேனாபி ந விசால்யதே. எவ்வளோ பெரிய துக்கம், என்ன பெரிய துக்கம், அது ஏதாவது வச்சுக்கோங்க. இங்கே அப்படிதான் பகவான் சொல்கிறாரு, குருணாபி துக்கேன. అసలు దుఃఖం అనేది ఇంక என்னுடைய ஸ்வரூபத்தில் இடமே இல்லையே. துக்கமெல்லாம் மனசுக்கு சேர்ந்தது தானே. துக்கம் அந்த வார்த்தையே பிரம்மன் டிக்ஷனரியில் இல்லையே. அப்படி அது அதனால தான் கடிச்சுத்தி என்ன கடிக்கணும் அது கடிச்சது. எனக்கு நானே கடிச்சிட்டேன். என்ன லாபம்? ஐ காட் மை செல்ஃப். இவ்வளோ நாள் என்ன நான் தொலைஞ்சிக்கிட்டேன். இப்போ என்ன நான் கடிச்சிட்டு எனக்கு நானே கடிச்சிட்டேன். அதுதான். அப்போது இங்கே துக்கேன்னு அர்த்தம் ஓன்லி மிசரியன் இல்லை, குருணாப்பி சந்தோஷேனாப்பி. இது சந்தோஷம் வெளியில் ஏதாவது திரும்பி சந்தோஷம். அதுதானே நிறைய பாட்டு இந்த எக்ஸாசரேஷன் டெல்லிங். that place in there, one Mahatma is there. Then you have gone outside. மகாத்மா இருக்கட்டும், மகா பர்வதம் இருக்கட்டும், மகா சமுத்திரம் இருக்கட்டும், என்ன இந்த டோட்டல் காஸ்மாஸ் இருக்கட்டும். அதனால் எந்த ஒரு விஷயம், எந்த லோக விஷயம் இங்கே ஸ்பெஷலாக துக்கேன்னு சொல்கிறார். உடம்புக்கு அநேகமான வியாதிகள் வந்துட்டோம். உடம்பு படாத பாடுபடுத்தட்டும். அது இப்போது நான் இன்னைக்கு நாளைக்கு இறந்து போகிறதாவா இருந்தான்னு இருந்து போட்டோம். துக்கம் அனைதுக்கு அங்கே இடம் இல்லை. பாருங்க, இமேஜின் பண்ணாவே ஒரு திருப்தி, கண்டென்ட்மெண்ட். தென் அதனால்தான் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் అనేది வேதாந்த பிணக்கில் பரிபக்குவத்தில் கிடையாது. ஆனால் நம்ம பலதெல்லாம் கேட்கும்போது பல மகாத்மர்கள் பல சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற மக்கள் ஆடியன்ஸுக்காக அது இப்படி சொன்னால் கூட அதில் உளுந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் அனாலிசிஸ்,
இது இப்படியெல்லாம் சொல்லும்போது இது ரொம்ப ஆப்ஜெக்டிவாக, இது என்னது ரொம்ப என்னது ஆப்ஸ்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி என்கொயரி அபவுட் த ட்ரூத். வாட் ஆப்ஸ்ட்ராக்ட்? సద్దర్శనంలో రమణరు ஏதாவது கொஞ்சம் திரும்பி அருணாச்சல பஞ்சரத்னவன் ஏதாவது சொல்லி கொஞ்சம் பக்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எப்படி பேசும்போது தான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால், சத்தர்ஷனத்தில் ஆழமான அந்த ஸ்லோகங்களை அப்ட்ராக்ட் இருக்குன்னு சொன்னால், யூஆர் நாட் எலிஜிபிள், தட்ஸ் இட். அதனால சில வாட்டி அதெல்லாம் ஹைலைட் பண்ணி அப்படி இப்படியெல்லாம் பேச வேண்டியிருக்கு. வேர் இஸ் அருணாச்சலம்? வேர் இஸ் த வேர்ல்ட்? வேர் இஸ் எவ்ரிதிங் ஐ? அப்போ ஐ முக்கியமா, வெளியில் இருக்கிற மலை முக்கியமா? சர்வம் மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம். சரி, குருணாபி துக்கேனன்னு சொன்னால் அது துக்கமாகட்டும் சுகமாகட்டும், he never again become either depressed or excited or so much extroverted. அதுக்கப்புறம் 107 தம் வித்யாத் துக்க சம்யோக வியோகம் யோக சங்னிதம் சனிஷ்சயேன யோக்தவ்யஹ யோகோ நிர்விண்ண சேதசாம். முந்தாவது ஸ்லோகத்தில் அந்த குருணாபி துக்கேனன்னு சொன்னதுனால இப்போது அடுத்த ஸ்டேஜில் இந்த ரிலைஸ்டு பர்சன் அப்படின்னா பிரம்மானந்தத்தனை தன ஸ்வரூபமாக ரிகக்னைஸ் பண்ணவனுக்கு எப்படி இருப்பான், என்ன அடுத்தது அடையாளம் மாதிரி இண்டிகேஷனும். அதுக்கப்புறம் அந்த துக்கத்தினால துக்க சம்யோகே துக்கம் வரும், ஆனால் துக்கி ஆக மாட்டான். துக்கம் யாருக்கு வந்தது? சரீரத்துக்கு வரலாம், மனசு வரைக்கும் தான் வந்துச்சு. அது எனக்கிட்ட அதுக்கப்புறம் பாயாது. அதனால் துக்க சம்யோகத்திலிருந்து உடனே வியோகம், disunion with the association of miseries. இது வச்சுதான் சுவாமிஜி எம்பசைஸ் பண்ணி சொல்றது, refuse to become miserable. Miseries will come. Miseries என்ன எங்கே இருக்கு? in which level they are? in what level? They are in the paramarthika level or in the vyavaharika level? They are in the matter or they are in the consciousness? இது அனாலிசிஸ் பண்ணி ஒரு வாட்டி கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த துக்கத்தினால லோகத்தில் எல்லாரும் எக்ஸ்பீரியன்சிங் மீன்ஸ் மிசரிஸ், துக்கம். Closed person, relative, anybody will die. Anything can happen. People will lose their things. People will lose their things and beings. அண்ட் நம்ம சரீரமே நம்ம நம்மளை விட்டுட்டு போகும். அப்போது அந்த துக்கம் எது உருவானானோ அது கூட சம்யோகம் அசோசியேஷன் பண்ணாமல், அதுக்கு ஒத்தாசு பண்ணாமே, அது கூட ஐடென்டிஃபை பண்ணாமே, அப்பப்போவே அங்கங்கே இந்த அப்படி வியூ அந்த துக்கம் வந்தாலும் துக்கத்தோட சம்யோகம் வச்சுக்காமே அது கூட டிசோசியேஷன் பண்ணுறது பேர் யோகம், யோக சங்கனிதம். இதுதான் இண்டிகேஷன், அடையாளம். அதனால் இந்த துக்கம் అనేది பெருசாக முந்தாவது ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி குருணாபி துக்கேன అనేది எதுவும் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு நிறைய கேட்க முடியல, அது ஒரு துக்கம். இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் கிட்ட கேட்கலாமே,
அவங்க எப்படி சொல்கிறாரு, இவங்க எப்படி சொல்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணி ஏதோ இந்த மாதிரி அதை விட எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, துக்கம்தான். என்ன பிரம்மசூத்திரம் படிக்கல, இன்னும் துக்கம்தான். படிக்கலேன்னு ஒரு குறை. படிக்கணும்னு ஆசிரியக்கிற தப்பு சொல்லலை. இங்கே பாயிண்ட் அந்த மாதிரி எந்த விஷயமும் என்னை இப்போ துக்கப்படுத்தலை. பிகாஸ் தேர் இஸ் நோ எனி அதர் எஜெண்டா எனிவே. யாருக்கு இது சொல்கிறாங்க, யார் ஏதோ ஏதோ முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அப்படி அந்த இதுக்கு பேர் தான் யோகம். இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டியது. வித்யாத் இதுதான் அவன் தெரிஞ்சுக்கினானோ அவன்தான் இதுதான் யோகா. இதுதான் யோகா. இதுதான் யோகத்துடைய சிஹ்னம். அண்ட் இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். அப்படிப்பட்ட அவன் நிச்சயேன அனிர்விண்ண சேதசா யோக்தவ்யா. இந்த ஸ்திதி வர்றதுக்கு தான் நம்ம நிச்சயேனன்னா this is the goal which I have to achieve. We should become a miserable proof. மிசரி என்ன அசல் அவனோட தூரத்தில் இருக்கும், என்கிட்ட வராது, ஸ்வரூபத்தில் வராது, ஸ்வரூபத்துக்கிட்ட தொட முடியாது. அனிர்விண்ண சேதசா, எந்த ஒரு விதமான விகல்பம், எந்த விதமான ஒரு டிஜெக்ஷன், அன்டிஜெக்டட் மைண்ட், டிஜெக்ஷன் இல்லை, டிப்ரெஷன் இல்லை, கன்ஃபியூஷன் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? சோகமோக பய ரஹிதா. இதுதான் ப்ராக்டிஸை செஞ்சு அடைய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி இட்ஸ் அ வர்தி ஆஃப் ப்ராக்டிஸ். யோக்தவ்யா, பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஸ்னுதே. இதோடு அந்த பர்டிகுலர் டீச்சிங் முடியும். அப்போது அதுக்கப்புறம் அர்ஜுனன் திரும்பி கேள்வி கேட்பான், சந்தேகம் வரும். ஸோ இந்த 8th ஸ்லோகா இது நமக்கு இந்த ஆர்டரில். அதனால இந்த கல்மஷங்கள் எல்லாத்தையும் மனசில் ஹிருதயத்தை நீக்கிட்டால் துக்கமனேதே அந்த பக்கம் வராமல், துக்கத்தினை தன் ஸ்வரூபத்துக்கு சேர்த்துக்காம இந்த மாதிரி இருக்கிற அந்த யோகி எப்பவுமே சதா ஆத்மானம், அவனுக்கு ஆத்ம சிந்தனா, ஆத்மாவுடைய பாவனா, ஆத்மாவுடைய பேச்சு தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆத்மானம் ஏவம் இந்த விதமாக நம்முடைய காலத்தினை க்ஷேபம் பண்ணணும். எங்கேஜ் யுஞ்சன். அப்போது இது ஒரு பெரிய சாதனா. இது அப்பா எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. எஃபர்ட்லெஸ். இவ்வளோ நேரம் பேசின விஷயமெல்லாம் இப்போ கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா சுகேனா அப்படின்னா ஈஸிலி, எஃபர்ட்லெஸ்லி பிரம்மஸ்பர்ஷம் சம்ஸ்பர்ஷம், பிரம்மனாவே எப்போ இருந்துக்கிட்டு இந்த சரீரம் ஏதோ உபாதி பக்கத்தில் இருக்குது, அது பாட்டுக்கு அது. ஆனால் பிரம்மஸ்பர்ஷம்லேயே பீயிங் பிரம்மன் லைக் இல்லை. பிரம்மன் అట్లీస్ట్ ఇది பிரம்மபாவம் అనేది மறுபடியும் பிரம்மம் வேறு பாவம் வேற அப்படி இல்லாமல் பிரம்ம சம்ஸ்பர்ஷம், இதுதான் பிரம்மஸ்திதி.
இதுதான் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே. அதனால இந்த நிரந்தர அப்படின்னா இங்கே சம்ஸ்பர்ஷம்னு ஏன் சொன்னாருன்னா, இந்த மனசு புத்தி வந்து கீப் ஆன் அசோசியேட்டட், கீப் ஆன் டச்சிங், கீப் ஆன் வித் த கான்டாக்ட் ஆஃப் தி பிரம்மா 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 பிரம்மா. அந்த பிரம்ம சம்ஸ்பர்ஷத்தில் வர ஆனந்தம் தான் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே. இங்கே இதுக்கு மிஞ்சி இன்னொரு சுகம் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே இல்லை. நத்திங், நத்திங் டு டூ, நோ வேர் டு கோ. அப்படி இந்த 8 ஸ்லோகங்கள் ஒரு கிராண்ட் பிக்சர் ஆஃப் ஹவு டு மேக் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் இன்ட்ராவர்ட்டட் அண்ட் அது கொடுக்குற பலம் என்ன, அந்த சுகம் ஆனந்தம் அதெல்லாம் நல்லா விவரித்தார். அதனால் இப்போ இங்கே பேசின இந்த சாதனைகள் தான் இது புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். மறுபடியும் படித்து கூட சிந்தனை பண்ணிக்கணும். சரி, அதுக்கு பிறகு இப்போது இது எப்படி பண்ணணும், எவ்வளோ நாள் ஆகும் திரும்பி ஒருவேளை அந்த அதைரியமோ ஏதாவது சந்தேகமோ ஒரு நிருத்சாகமோ வருமோ, அப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் மாண்டூக்கிய காரிக்கலோன் வந்து ஒரு ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துட்டு எவ்வளோ பேஷன்ஸ் பொறுமையாக இது நம்ம சாதிச்சுக்கணும் అనేది சொல்லுவார். அது அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.